கரூருக்கு இன்று சென்றிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் கரூருக்கு போயிருக்கிறார். கரூர்ல மேடையில் என்ன நடந்தது அப்படிங்கறத மட்டும் எல்லா ஊடகங்களிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு பெண்மணி கத்தி கதறி கண்ணீர் விட்டு துடிக்கிறார். யார் அந்த பெண்மணி? யாராவது அதை பத்தி பாத்தீங்களா? செய்தி பாத்தீங்களா? கவலைப்பட்டிருப்பாங்களா யாராவது? கரூரில் தன்னுடைய சிறு குழந்தையை பறி கொடுத்த பெண்மணி விஜயிடம் நீதி கேட்டு கண்ணீர் வடிக்கிறார். அதுவும் அதே கரூர்ல நடக்குது. இதெல்லாம் செய்தி ஆக்கணும். ஆனால் செய்தியாளர்கள் காவல்துறையினரால் அங்கிருந்து கட்டாயப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படுகிறார். எப்படி? விஜய் கரூருக்கு வராரு, செய்தியாளர்களை போர்ஸ் பண்ணி காவல்துறை வெளியே அனுப்புகிறது. Please clear me down, sir. Sir, please. Sir, we need just clarity. ஒரு பக்கம் ஒரு பெண்மணி கண்ணீர் விட்டு கதறி துடிக்கிறார். இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள் இன்றைக்கு கரூர்ல. இன்னொரு புறம் வழக்கம் போல மேடையில் எழுதி கொடுத்த டயலாக ஆவேசமாக ஏற்ற இறக்கங்களோட பேசி, பாட்டு பாட வேண்டிய இடத்துல பாட்டு பாடி, பஞ்ச் டயலாக் பேச வேண்டிய இடத்துல பஞ்ச் டயலாக் பேசி, ஸ்டெப் மட்டும் தான் போடல முதலமைச்சர். அதுவும் போட்டிருந்தாருன்னா அப்படியே ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி இருந்திருக்கும் அது பாக்குறதுக்கு. ஒரு முதலமைச்சர் ஆகிவிட்டோம், ஒரு முதலமைச்சருக்கான கண்ணியம், ஒரு முதலமைச்சருக்கான வார்த்தைகள், என்னென்ன மாதிரியான வார்த்தைகளை பிரயோகப்பட வேண்டும் என்று எதுவும் புரியாமல் அல்லது தெரியாமல் இன்றைக்கு திரு விஜய் அவர்கள் பயன்படுத்திய சில வார்த்தைகள், அது அந்த பெண்மணி அங்க கண்ணீர் விட்டு கதறியது இருக்குல்ல, அது இன்னும் கொடூரம். என்ன நடந்துச்சு கரூர்ல? இது எதையுமே புரியாமல் ஒரு கூட்டம் வீலு வீலுன்னு விசில் அடிக்குது இன்னும் அங்க உட்காந்து. இது எல்லாத்தையும் வீடியோ ஆதாரங்களோடு அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ் கேள்விக்கு இருக்கிறது. அந்த இடத்துல இருந்து நான் இதை பேசுறேன். வெறுப்பு வெறுப்பின்றி பேசுகிறேன். யார் அந்த பெண்மணி? அவர் கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் வலியும் வேதனையும் என்ன? செய்தியாளர்கள் ஏன் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார்கள்? திருவாளர் விஜய் அவர்களே, செய்தியாளர்களை கண்டு ஏன் அஞ்சுகிறீர்கள்? உள்ளிட்ட கேள்விகளுக்கு விடை தேடுவோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, கரூருக்கு விஜய் அவர்கள் சென்ற போது 41 பேர் பலியானது உங்களுக்கு தெரியும். அந்த பலியான குடும்பங்களில் 32 பேருக்கு அரசு பணி வழங்குவதாக விஜய் அவர்கள் அறிவித்தார். அதை எதிர்த்து நீதிமன்றத்திற்கு நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகள் சென்றார்கள். நீதிமன்றம் இவர்களுக்கான அரசு பணி என்பது தற்காலிகமானதாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர நிரந்தரமானதாக இருக்கக்கூடாது, நிரந்தரமாக்குவதை குறித்து நீதிமன்றம் முடிவு செய்யும் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில ஒரு பெண்மணி அங்க கண்ணீர் விட்டு கதறி அழுறாங்க. யார் அந்த பெண்மணி? இப்ப அந்த பெண்மணி அழுத வீடியோ நம்ம கிட்ட இருக்குது. அந்த பெண்மணி யாருன்னு கேட்டீங்கன்னா, திருமணமாகி கணவன் அந்த பெண்மணியை விட்டுட்டு போயிட்டார். நல்லா கவனிங்க. விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு அங்க எனக்கு ஜனம் முக்கியம், பணம் முக்கியமா, ஜனமா பணமா, இப்படிலாம் டயலாக் பேசினாரு. இந்த பெண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு நம்ம கேட்கணும். கணவன் அந்த பெண்மணியை விட்டுட்டு இன்னொரு திருமணம் செஞ்சுட்டு போயிட்டாரு, வேற ஒரு பெண்ணோட போயிட்டாரு. அந்த பெண்ணோட குடும்பம் நடத்தி அந்த பெண்ணுக்கு குழந்தை இருக்கு. இப்ப இந்த பெண், கணவனால் கைவிடப்பட்ட இந்த பெண் அம்மா வீட்டுல இருக்காங்க. அம்மா வீட்டுல இருக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த பெண்ணோட தங்கச்சி கரூருக்கு விஜய் வர்ற அன்னைக்கு பாக்குறதுக்கு அந்த குழந்தையும் கை குழந்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த கூட்ட நெரிசலில் அந்த குழந்தை இறந்து போகிறது. அந்த கூட்ட நெரிசல் அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தையினுடைய இறந்த போன போது அந்த குழந்தை இடுகாட்டில் அதனுடைய இறுதிச் சடங்கு நடைபெறுகின்ற பொழுது கொஞ்சமா தலையை காட்டிட்டு அந்த பெத்த தகப்பன் போயிட்டான். அந்த குழந்தைய எந்த இடத்திலும் அந்த பெத்த தகப்பன் பார்க்கிறது இல்ல. அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது எதுலயும் அந்த தகப்பன் பங்கு பெற்றதில்லை. ஆனா நிவாரணம் கொடுத்தாரு பாருங்க விஜய், 20 லட்சம் ரூபாய். அதை அந்த தகப்பன் வாங்கி கொண்டான் என்ற சர்ச்சை அப்பொழுதே எழுந்தது. அந்த பெண்மணி கத்தி கதறினார். இப்ப அரசு வேலை கொடுக்க போறாங்க. அந்த பெண்மணி கத்தி கண்ணீர் விட்டு கதறி துடிக்கிறார். ஆனால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு, கட்டின பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாலும் அந்த ஆளை கூப்பிட்டு உள்ள உட்காந்து வச்சு அவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று அந்த சகோதரி கத்தி கண்ணீர் விட்டு கதறி துடிக்கிறார். நீங்க அந்த வீடியோவை தயவு செய்து பார்க்கணும். இன்னொரு வீடியோ இருக்கு, இந்த வீடியோ பாருங்க. நான் 2வது வீடியோ இன்னொன்னு இருக்கு. அது தமிழ்நாட்டிற்கு. அந்த வீடியோ நான் 2ஆ காட்ட போற வீடியோ எல்லாம் பல கேள்விகளை கேட்கணும், மக்கள் மனசாட்சி ஒழுக்கணும். இப்ப முதல்ல இந்த வீடியோ நீங்க பாருங்க.
அந்த பெண்மணியின் கண்ணீருக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போறாருங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த பெண்மணியின் கண்ணீர் வீடியோ நீங்க பாருங்க. எங்க வீட்டுக்காரர் வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு, நான் விட்டுட்டு போயிட்டாரு. எங்களை 10 வருஷம் ஆகுதுன்னா நாங்க பிரிஞ்சு. என் கையெழுத்து இல்லாம எப்படி வேலை கொடுக்க முடியும்? நான் வேலை கேட்டதுக்கு இது வக்கீல் நோட்டீஸ் வேணும்னாங்க, ப்ராப்பரா எல்லாம் வேணும்னாங்க. இப்ப எப்படி போய் சார் உட்கார வச்சிருப்பாங்க? அப்படி பணம் வாங்கிட்டாங்களா சார்? பாத்துட்டீங்களா? இப்ப அந்த பெண்மணி கண்ணீர் விட்டு கதறி துடிக்கிறார். அப்போ உங்களுடைய கியூ பிரான்ச், உங்களுடைய உளவுத்துறை, உங்களுடைய காவல்துறையை வைத்து இந்த பெண்மணி உள்ளபடியே அந்த கணவனை விட்டு பிரிந்து வாழ்ந்தாரா, இந்த குழந்தையை இவர்தான் வளர்த்தாரா, அந்த கணவருக்கு இன்னொரு திருமணம் ஆகிவிட்டதா, அப்படின்னா இந்த பெண்மணிக்கு தானே இந்த வேலையை கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஏன் அலசி ஆராயனா? அந்த பெண்மணி நான் பல வாட்டி சொல்லிட்டேன், வக்கீல் இதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க, லீகலா எல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க, நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தேன். அந்த பெண்மணி ஒரு கேள்வி கேட்டாங்க, அதான் முக்கியம். பணம் வாங்கிக்கிட்டு அந்த ஆளுக்கு இன்னொரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு போயிட்டவனுக்கு வேலையை போட்டு கொடுத்துட்டீங்களா என்று அந்த சகோதரி கேட்கிறார். இந்த லட்சணத்துல நாம அங்கிருந்து என்ன பேசுறோம்? ஊழலை ஒழிச்சிட்டோம், லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம். 41 பேர் மரணமடைந்த விவகாரத்தில் ஒரு பெண்மணி எனக்கு வேலை கிடைக்காம இன்னொருத்தனுக்கு வேலையை போட்டு கொடுத்துட்டீங்க, அதுல பணம் வாங்கிட்டு நீங்க வேலையை போட்டு கொடுத்துருக்கீங்களா, லஞ்சம் வாங்கினீர்களா என்று கேள்வி கேட்கும் நிலைமையில வச்சுக்கிட்டு நாம என்ன பேசுறோம்? லஞ்சம் ஊழல் ஒழிச்சிட்டோம், நான் தூய சக்தி. இன்னமும் தேர்தல் பிரச்சார மோட்லயே இருக்கிறாரு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எனக்கு புரியல சார். தேர்தல் முடிஞ்சிருச்சு, நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, கேள்விகள் உங்களை நோக்கி ஏராளமான கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுக்கு ஏதாவது பதில் சொல்லியிருக்காரான்னு பாத்தீங்கன்னா வழக்கம் போல இன்னைக்கும். ஆனா அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம், ரொம்ப அருமையா இருந்துச்சு அந்த இடம். அது உள்ளபடியே நான் கலைஞருடைய செய்தியாளர் சந்திப்பு, கலைஞருடைய இதை பார்த்திருக்கிறேன், ஜெயலலிதா மேடத்தோட செய்தியாளர் சந்திப்பு நான் போய் இருந்திருக்கிறேன். அது மாதிரி ஸ்டாலின் அவர்கள் எல்லாரையும் நாங்க பார்த்துருக்கோம். சரியா? எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் அதற்கு முன்பாக நான் மீடியாக்குள்ள வந்த பிறகு கலைஞர், சரியா, அதன் பிறகு ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரையும் பார்த்திருக்கிறோம். எம்ஜிஆர் எல்லாம் நாங்க முதலமைச்சரா இருக்கும்போது நாங்க சின்ன குழந்தை. தட் மீன்ஸ் அப்போ நாங்க மீடியாக்குள்ள எல்லாம் எம்ஜிஆர் எல்லாம் நாங்க என்ன செஞ்சதில்லை, பார்த்ததில்லை. தட் மீன்ஸ் கேள்விகள்லாம் கேட்டதில்லை. ஆனா கலைஞரை நாங்க செய்தியாளர் சந்திப்பெல்லாம் நடத்திருக்கோம். ஆனா யாரும் இந்த முதலமைச்சர்கள் யாரும் பேசாத ஒரு அற்புதமான பாயிண்ட் வேற லெவல்ல ஒண்ணு சொன்னாருங்க. நான் உள்ளபடியே அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாட்டு ஒண்ணு பாடினாரு ஒரு முதலமைச்சர். யார் இவர்? முதலமைச்சர். அவர் சினிமால இருந்து ஒரு பாட்டு பாடாரு. ஓடு 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 வாராம்பாரு வேட்டக்காரன். அந்த இடம்தான் முதலமைச்சருக்கான பணிகள் என்ன என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டார்கள். முதலமைச்சர் மேடையில யாரு? விஜய். அங்க கூட்டம் வைப் ஆகுது, வீலி வீலி விசில் அடிக்கா. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு சினிமா பார்த்த மூடு வருதா? வரலையா? எப்பா அவர் பேசுறது கொஞ்சம் காட்டுப்பா, அதை நீங்க பாருங்க. அந்த பாட்டு போர்ஷன் காட்டுங்க, பாட்டு போர்ஷன். அதனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். பாத்துட்டீங்களா? இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? இது யாருன்னு தெரியுதா? இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய். ஆமா, சினிமால முன்னாடி போடுவாங்க. நான் ஸ்கூல் டேஸ்ல அப்பதான் இவர் அறிமுகமாகிறார் விஜய் அவர்கள். அப்ப இந்த பாடலுக்கு நடனம் ஆடுபவர், இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் எல்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி இன்னமும் அந்த மூட்லயே இருக்கிறார் போல இருக்கு மாண்புமிகு முதலமைச்சர். அப்புறம் இன்னொரு அரிய தத்துவம்னு சொன்னார். கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் வெற்றி வாய்ப்பை தவற விட்டு விட்டார். அதை பற்றி பேசுகின்ற பொழுது அற்புதமான ஒரு ஆழ்ந்த அற்புதமான அரசியல் மேம்படுத்தப்பட்ட அப்படி ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் ஒரு முதலமைச்சர். அது என்ன வார்த்தைன்னு அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறீர்களா? ஒரு முதலமைச்சர், வேற யாரும் இல்ல, ஒரு முதலமைச்சர். பாக்குறீங்களா அந்த வார்த்தைய தம்பி? அந்த வார்த்தை அத போடுங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. எப்படி? கொளத்தூர்ல கொத்து பரோட்டா, கோவுக்கு அது மேட்ச் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்களா? ஒரு முதலமைச்சர் 41 பேர் மரணம் அடைந்த பிறகு கரூருக்கு போய் அதை பத்தி பேசுறாரு. என்ன பேசணும்? ஆட்சிக்கு 6 மாசம் ஆச்சு, நாடு நாசமா போயிட்டு இருக்குது.
அதை பத்தி பேசணும். எதையாவது பத்தி பேசினாரா? கொளத்தூர்ல கொத்து போராட்டாங்கிறாரு, நிக்காம ஓடு ஓடுன்னு பாட்டு பாடுறாரு, வேற லெவலு வச்சு செய்யலாம், எதை இப்படித்தான் பேசுறாரே தவிர உள்ளபடியே எனக்கு வந்து சார் நீங்க நாட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? கர்நாடகா காவேரியில இருந்து தண்ணீர் தர மாட்டேன்னு சொல்லிட்டான். கர்நாடக அமைச்சர், நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் பகிரங்கமாக சொல்லுகிறார், தமிழ்நாடு எங்களிடம் தண்ணீர் கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். தமிழ்நாடு எங்களிடம் தண்ணீர் கேட்கவில்லை. ஜூன் மாசம் குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணை திறக்கப்பட்ட இந்த நிமிடம் வரை திறக்கப்படல. விவசாயிகள் சாலையில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். நீங்க விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுவேன்னு சொன்னதை நம்பி ஒரு விவசாயி இறந்து போனார். ஒரு விவசாயி செத்துட்டார். விவசாயியின் மரணத்திற்கு பதில் சொல்லுங்கள் முதலமைச்சரே என்று நாடு கேட்கிறது. பதில் இல்ல. கர்நாடகா தண்ணீர் தர மாட்டேங்கிறா, உங்க கூட்டணி கட்சி காங்கிரஸ் தான் அங்க இருக்குது, தண்ணி வாங்கி தருவீங்களா இல்லையான்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. மேகதாதுல அணை கட்டுவதற்கு அளவீடு நடத்தி வேலை ஆரம்பிச்சிச்சு கர்நாடக அரசு. சார் அதை பத்தி ஏதாவது வாய் தொடங்க சார்னா அதுக்கு பதில் இல்ல. பல்கலைக்கழகங்கள்ல ஏராளமான பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். அந்த துணைவேந்தர்களை நியமிக்கணும். அதற்கு பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரம் முதலமைச்சருக்கே இருக்கிறது. வேந்தர், பல்கலைக்கழகங்களின் வேந்தர் முதலமைச்சரே என்று திமுக ஒரு சட்ட மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றி அதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதியும் கொடுத்து அந்த அடிப்படையில இனி முதலமைச்சர்களே அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற ஒரு சூழல் இருக்கின்ற பொழுது திருப்பி ஒன்றிய பாசிச பாஜக அரசின் கரங்களில் இந்த மாநில உரிமைகளை கொடுக்கக்கூடிய விதமா யுஜிசி மெம்பர் ஒருத்தர் அதுல இருப்பாரு. எதுல? துணைவேந்தர்களை தேர்ந்தெடுக்கும் குழுவுல யுஜிசியை சேர்ந்த ஒருவரும் இருப்பார் என்று இன்றைக்கு இந்த அரசு முடிவெடுத்திருக்கிறது. இது மாநில உரிமைகளை ஒன்றிய அரசிடம் காவு கொடுக்கக்கூடிய ஒன்று என்று அத்தனை கூட்டணி, உங்க கூட்டணி கட்சிகளே வந்து நீ கடும் விமர்சனத்தை வைக்கிறாங்க. அதுக்கு பதில் இல்ல. மக்கள் எல்லாம் மின் வெட்டினால மண்டையை பிச்சுக்கிட்டு நைட்டெல்லாம் தூங்காம நடு ரோட்ல புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் இல்ல. உங்க விஜய் என்ன ஆச்சு, உங்க விஜய் என்ன ஆச்சு, உங்க தம்பி ஆச்சு, உங்க பையன் ஆச்சு, யாரும் லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க, யாரும் ஊழல் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. உங்க கட்சியை சேர்ந்த ஒரு சகோதரி, உங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய உங்க பங்காளி, அங்காளி பங்காளி, உங்க புஷி ஆனந்த் வந்து லஞ்சம் வாங்கிட்டு தான் 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் காசு வாங்கிட்டு தான் அரசு வழக்கறிஞர்களை நியமித்ததாக ஞான சௌந்தரி என்ற உங்கள் கட்சியை சேர்ந்த உங்க தங்கச்சி. நீங்க சொல்றீங்கல்ல என் விஜய் என்ன ஆட்சி, விஜய் என்ன ஆட்சியில நீங்க சொல்லுங்க உங்க அண்ணாவோட ஆட்சி, நான் லஞ்சம் தர மாட்டேன்னு சொல்லுங்கன்னு. அப்படி ஒரு சகோதரியாக ஞான சௌந்தரி பகிரங்கமா குற்றம் சாட்டுறாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதுக்கு பதில் இல்ல. ஆடு திருடனவனை கொண்டு வந்து அரசு வழக்கறிஞரா போட்டிருக்கீங்கன்னு ஆதாரத்தோடு எடுத்து போடுறாங்க. அதுக்கு பதில் இல்ல. இதெல்லாம் பேச வேண்டிய முதலமைச்சர் கரூர்ல போயிட்டு திருப்பியும் பாட்டு பாடுறாரு, டயலாக் பேசுறாரு, கொத்து பரோட்டா போடுறாருன்னா இவரை வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? ஆனா இப்பவும் சொல்றேன், தமிழ்நாடு வந்து பெரும் சிக்கலுக்குள்ள மாற்றிடுச்சு. பெரும் சிந்திக்கும் ஆற்றலை இழந்த ஒரு தமிழ் சமூகம் உருவாகி கொண்டிருக்கிறது என்ற அச்சமும் பயமும் எனக்கு ஏற்படுகிறது. அங்க இருக்கிற கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. சார் நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க சார், எங்களுடைய பிரச்சனை இது சார்னு கேட்க வேண்டிய யாரும் இன்னமும் அவர் திமுக திட்டிக்கிட்டே இருக்காரு, அதுக்கு கை தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஒன்றிய அரச ஒரு இடத்துல கண்டிக்க மறுக்கிறார். கேட்டா நம்ம தேவையில்லாம அவங்ககிட்ட போய் சண்டை போட வேண்டாங்கிறார். தேவையில்லாம திமுக மட்டும் சண்டை போடணும்னு உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? பிஜேபி தேவையில்லாம சண்டை போட மாட்டாரா? இங்க அவ்வளவு தேவை இருக்கு சண்டை போடுறதுக்கு. இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்ட கிடையாதுன்னு சொல்லியிருக்கு நீதிமன்றம். அதை பத்தி பேசுங்க. ஆணவ படுகொலைகள் அதிகரிச்சிருச்சு, ஆணவ படுகொலைகளுக்கு தனிச்சட்டம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம், அதை பத்தி பேசுங்க. ஏன் திமுக அரசினுடைய திட்டங்களுக்கு எல்லாம் பேரை மாத்துறீங்க? மகளிர் விடியல் பயணம், விடியல் என்றால் பிடிக்காதா? ஒரே இருட்டு தான் பிடிக்குமா எப்பவும்? அதனால ஒரே மின்வெட்டா இருக்கு. என்ன விடியலே பிடிக்காதா உங்களுக்கு? விடியலை ஏன் தூக்குறீங்க? மகளிர் விடியல் பயணம், விடியலை கட்டு, நான் முதல்வன் திட்டம் பேரை மாத்திரு. ஸ்டாலினுடைய கல்வெட்டு எங்கேயாவது இருக்கு, அதுல போய் பேரை மறைச்சிரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய உங்க கூட்டணி கட்சியை சேர்ந்த சு வெங்கடேசன் உங்களை அப்படியே கட்டி தழுவி ஆற தழுவி
வரவேற்றார் அல்லவா அந்த சு வெங்கடேசன். அந்த சு வெங்கடேசன் எல்லாம் ஜெயிக்க வச்சு மதுரையில திமுக காரங்களா சொல்லணும். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளி, அவ்வளவுதான். அவருக்கு எப்ப எங்க யார்கிட்ட எப்படி நடந்துகிட்டு எப்படி காக்கா பிடிச்சி என்ன செய்யணுங்கிறது சு வெங்கடேசனுக்கு நல்லா தெரியும். சொந்த கட்சிக்காரன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் போன் அடிச்சாலே அவர் போன் எடுக்க மாட்டார் தெரியுமா சு வெங்கடேசன் உங்களுக்கு? சு வெங்கடேசன் விஜய் ஆரத்தலி வரவேற்ற காட்சி கண்கொள்ளா காட்சியை பாத்தீங்கல்ல. ரோட்டில நின்று சண்டை போடுறதுக்கு சாமானிய கட்சி தோழர்கள் தேவை. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் செங்கொடியை பிடித்து சண்டை போடுவார்கள், காவல்துறை அடக்குமுறையை எதிர்கொள்வார்கள், சிறைக்கு போவார்கள். ஐயா மாதிரியான ஆட்கள், நாட் ஓன்லி சு வெங்கடேசன் மாதிரியான எலைட் கம்யூனிஸ்ட் அந்த டயத்துக்கு வந்து பிரஸ் மட்டும் சந்திச்சு பேசிட்டு விகடன் மாதிரியான மிகப்பெரிய பத்திரிகைகளுடைய விழாக்களில் தங்களை முன்னிறுத்திக் கொண்டு கரெக்டா லாபி பண்ணி கரெக்டா அவங்களை பொசிஷன் பண்ணிட்டு போடுவாங்க. ரோட்ல கடந்து கத்துற உண்மையான கம்யூனிஸ்ட் தோழன் கடைசி வரை கத்திக்கிட்டு இருப்பான். அந்த சு வெங்கடேசனுக்கே திடீர்னு ரோஷம் வந்துருச்சு. அவர் சொல்றாரு, மதுரையில முதலமைச்சரினுடைய துறையில் இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகத்தில் மிகப்பெரிய மோசடி, 916 டன் குப்பையை அகற்றுவதற்கு பதிலாக மண்ணை அள்ளி கொட்டி கணக்கு காட்டி முறைகேடுங்கிறார். எந்த சு வெங்கடேசன்? உங்களை ஆற தழுவி வரவேற்ற சு வெங்கடேசன் உங்களுடைய துறையில் முறைகேடுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா சொல்லுங்க? இது எதுக்குமே பதில் கிடையாது. நம்ம வந்து திருப்பி திருப்பி சினிமா டயலாக பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, உசிலம்பட்டியில ஒரே நாள்ல நேற்று 3 பள்ளிக்கூடத்தை மூடிருக்கீங்க, அரசு பள்ளிகளை. மதுரை பக்கத்துல அரசு பள்ளிகள் அடுத்தடுத்து மூடப்படுகின்றன. இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? எல்லாம் ஆதாரத்தோட வைக்கிறோம் கேள்வி, பதில் இல்ல. ஒன்றிய அரசுக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எதுக்கு அணுக்கனிம சுரங்கத்துக்கு அனுமதி கொடுத்தீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்துல உங்களுடைய செயற்குழுல தீர்மானம் போட்டீங்களே அணுக்கனிம சுரங்கத்திற்கு அனுமதி தர மாட்டோம்னு. ஏன் ஒன்றிய பாஜக பாசிச பாஜக அரசுக்கு அஞ்சு மோடிக்கு பயந்து கொடுத்துறீங்களா அனுமதி? சார் இவ்வளவு இருக்கு சார், பாட்டெல்லாம் நல்லா பாடுறீங்கல்ல, டைலாக் எல்லாம் பேசுறீங்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மோடி மோடி ரெண்டே வார்த்தை தான் சொல்லிருங்க பாப்போம். நீங்க நான் சேலஞ்ச் பண்றேன், தமிழ் கேள்வி வாயிலாக நான் பகிரங்க சவால். மோடி, சீரியஸா சொல்றேங்க, தாவேகா சொந்தங்களுக்கு சேர்த்து சொல்றேன், மோடி அரசே, பாஜக அரசே தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிக்க நினைத்தால் மோடி அரசாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்படி ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை, மோடி அரசே பாஜக அரசே சொல்லிரட்டும் விஜய். நான் எதுக்கு தேவையில்லாம அவங்ககிட்ட போய் சண்டை போடணுங்கிறது? இவ்வளவுதான் இவர் வீரம். மோடி பாஜகங்கிற வார்த்தையை கூட சொல்ல அஞ்சுகிற இவர் இன்னமும் திமுக ஏத்திய சக்தி திமுக பின்னாடியே ஓடிட்டீங்கல. திமுக பின்னாடி ஓடி இனிமே என்ன ஆக போகுது? நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க, பிரச்சனைகளை சரி செய்ய கவனம் செலுத்துங்கள். மோடி தான் உங்க ரோல் மாடல் எனக்கு தெரியும். எப்படி சொல்லட்டுமா? இன்னமும் எல்லா பிரச்சனையும் காரணம் நேருன்னு சொல்றாரு பாருங்க மோடி. இன்னமும் அத்தனை பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? நேரு தான் காரணம். மோடி இப்படியேதான் இப்பவும் பாருங்க, நேரு மேலேயே பழி போடுவார் எல்லாத்துக்கும். நான் இப்பவும் எழுதி தரேன், தாவேகா மாற்றம் என்று நினைத்த வாக்களித்த மக்களே, 5 வருஷம் கழிச்சு அடுத்த தேர்தலிலும் அவர் திமுகவை மட்டும்தான் குறை சொல்லுவார். 5 வருஷத்துல அவர் என்ன அப்படின்னு சொல்ல மாட்டார். இப்படி நான் சொல்றது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா? என்ன அப்படின்னா இது அவர் சொன்னது. முதலமைச்சர் சொல்றாரு என்ன அப்படிங்கிறாரு. நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. போன மீட்டிங்ல சொல்றாரு, என் வாயில நான் என்ன, இது என்னது? இது முதலமைச்சரா? இது தமிழ்நாடு இதெல்லாம் பார்க்கணும்னு எழுதி வச்சிருக்கு தலையில. என்ஜாய் பண்ணுங்க மக்களே, என்ஜாய் பண்ணுங்க. மின்வெட்டோடு மின் தடையோடு என்ஜாய் பண்ணுங்க. லஞ்ச ஊழலோடு என்ஜாய் பண்ணுங்க. நாட்டில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் பிரச்சனைகளுக்கு மத்தியில் விஜய்க்கு விசிலடியுங்கள். மின்கட்டண உயர்வுக்கு மத்தியில் விஜய்க்கு விசிலடிங்க. மகளிர் விடியல் பயண பேருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கிறது, விசிலடிங்க. 2500 தரப்போறது இல்லை அவரு, அல்லது எப்ப தருவாருன்னு தெரியாது, எல்லாருக்கும் தருவாரான்னு தெரியாது, தந்தாலும் எல்லாருக்கும் தருவாரா தெரியாது, விசிலடிங்க. ஸ்டாலின் கொடுத்த அதே 1000 ரூபாயத்தான் இப்பவும் கொடுத்துட்டு ஸ்டாலினை திட்டுறாரு, அதுக்கும் விசிலடிங்க. ஸ்டாலின் கொடுத்த அதே மகளிர் விடியல் பயண பேருந்துகளை குறைச்சிட்டு ஸ்டாலினை திட்டுறாரு, அதுக்கும் விசிலடிங்க. அவர் கொடுக்கறதா சொன்ன 6 சிலிண்டருக்கான மானியம் உங்க கணக்குல வரும், பணமா தருவேனாரு, அதை எப்ப தருவாரு கேட்டுறாதீங்க. கேட்டா வாயில புண்ணு வந்துடும், சாப்பிட முடியாது.
ஆனா விசில் மட்டும் அடிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு திரை கவர்ச்சி, திரை மயக்கத்துக்குள்ள தமிழ் சமூகம் விழுந்து கிடக்குதுன்னு சொன்னா அத என்ன பண்றது? அவ்வளவுதான், வேற வழி இல்ல. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் ஓட்டு போடாட்டாலும் ஜனநாயகத்தினுடைய பலம் பலவீனம். ஒரு ஓட்டுல வெற்றி பெற்றாலும் அவர் தான் உங்களுக்கு எம்எல்ஏ, அவர் தான் எம்பி, அவர் தான் முதலமைச்சர் இல்லையா? இப்ப ஜனநாயகத்தினுடைய பலம் என்பது இதுதான், ஜனநாயகத்துடைய பலவீனம் என்பதும் இதுதான். 10-15 லட்சம் ஓட்டு கூடுதலா வாங்கியிருந்தா இன்றைக்கு ஆட்சியே மாறிடும். ஆனால் அந்த 17-20 லட்சம் ஓட்டு இருக்குல்ல, அது எல்லார் தலையிலையும் சேர்ந்து இன்னைக்கு இடியா இறங்கி இருக்குது. எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கிறோம், அனுபவிப்போம். இன்னும் 5 வருஷத்துக்கு இதுதான் தலையெழுத்துன்னா அதை யாரும் மாற்ற முடியாது என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். ஆனால் இது போன்ற தவறுகளிலிருந்து கொஞ்சமாவது தமிழ் சமூகம் பாடம் கற்றுக்கொண்டால் அது உளப்பூர்வமா ஓரளவுக்கு பரவாயில்லப்பா. தமிழ் சமூகம் அறிவார்ந்த சமூகம், உணர்ச்சி வயப்பட்டு ஓட்டு போட்டாலும் தப்புன்னா கேள்வி கேட்குது அப்படிங்கிற குறைந்தபட்ச தன்னம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு தரும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.